ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ஃபாரின் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்கு உங்களுக்கு பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு தெரியணுமா? பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, பாஸ்போர்ட் ஆஃபீஸில் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும், போலீஸ் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும், பாஸ்போர்ட் உங்கள் கைக்கு வந்து சேர எத்தனை நாள் ஆகும், எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு. நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன், ஆனாலும் பெருசாக கமெண்ட் எதுவும் வரல. பட் இந்த கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. சப்போஸ் நம்ம வீடியோ போடுறோமே எல்லோரும் பார்க்குறாங்களா, ஃபுல்லாக பார்க்குறாங்களா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருந்துச்சு. இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கும் போது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அந்த பர்சனுக்கு நான் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் ஆர் சேவா மையம் போயிட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் போகும்போதே உங்களோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. அவங்கக்கிட்ட உங்கள் ஒரிஜினல்ஸ் கொடுத்தீங்கன்னா நேமு, அட்ரஸ்ஸு, டிஓபி எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி ஒரு 3 அல்லது 4 சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட மீத சர்டிஃபிகேட்ஸை கொடுத்துருவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக சேமாக இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் வச்சு உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. மெயினாக அட்ரஸ்க்கு ஆதார் கார்டு எடுத்துக்குவாங்க. அண்டு டிஓபிக்கு உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்குவாங்க. அதுவும் பிறந்த குழந்தைங்க இல்லை சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட் வேணும். எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸில் என்றைக்கு அப்பாயின்மெண்ட் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்து எந்தெந்த டேட்டில் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் எந்த டேட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு உங்கள்கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு அந்த டேட்டில் உங்களுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தருவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் 1500லேருந்து 2000 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அதை விட அதிகமாக கேட்டாங்கன்னா வெப்சைட்டில் எவ்வளோ தான் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட காமிச்சிட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக பில் வாங்கி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணதுக்கு நீங்கள் முக்கியமாக எடுத்துகிட்டு போக வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, பேன் கார்டு எடுத்துக்கோங்க, உங்களோட ஓட்டர் ஐடி எடுத்துக்கோங்க, பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க, 10th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க, 12th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க, உங்களோட டிசி எடுத்துக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட் புக் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க, எதுக்கும் நீங்கள் கையில் வச்சுக்கிறது நல்லது. அண்ட் ஃபோட்டோஸ் தேவைப்படாது. உங்களுக்கு பே பண்ணதுக்கப்புறம் அவங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி தந்துடுவாங்க. என்ன டேட்டுன்னு பார்த்துட்டு மறக்காமல் அந்த டேட்டில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிடுங்க. சப்போஸ் உங்கள் சர்டிஃபிகேட்லலாம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு, உங்களோட நேமில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லை உங்களோட அட்ரஸில் மிஸ்டேக் இருக்குது, இல்லை உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்டேக் இருக்குது, எதுவுமே சேமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஆதார் கார்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்க மாட்டாங்க. உங்களோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்களோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவாங்க. ஸோ உங்களோட அட்ரஸ் ஆதார் கார்டில் கரெக்டாக இருக்கிறது முக்கியம். டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் கூட கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அட்ரஸில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணி 15 டேஸ்க்குள்ளே வாங்கி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு உங்கள் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் போயிட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட சர்டிஃபிகேஷனில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். நேம், அட்ரஸ், டிஓபி எல்லாமே கரெக்டாக இருக்கணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. சப்போஸ் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எகைன் நீங்கள் அப்ளை பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துக்கோங்க. அண்ட் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, உங்களோட லைசன்ஸ் எடுத்துக்கோங்க, ஓட்டர் ஐடி எடுத்துக்கோங்க, பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க, 10th 12th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க, உங்களோட டிசி எடுத்துக்கோங்க. இது எல்லா ஒரிஜினல்லையும் நீங்கள் ஜெராக்ஸ் ஒரு 5 காப்பி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மறக்காமல் எல்லாத்துலேயும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் ஜெராக்ஸ் கடை இருக்குமான்னு சொல்ல முடியாது. சம் ஆஃபீஸ் பக்கத்தில் ஜெராக்ஸ் கடை இருக்கலாம், பட் ஆஃபீஸ் பக்கத்தில் ஜெராக்ஸ் கடை இருக்கிறதுனால அங்கே ஜெராக்ஸ் ஃபீஸ் அதிகமாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஜெராக்ஸோட ஒரு அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும். பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் ஜெராக்ஸ் கடை இல்லைனா நீங்கள் ரொம்ப தூரம் போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே உங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் முடிஞ்சிடுச்சுன்னா மேபி அவங்க கன்சிடர் பண்ணலாம், கன்சிடர் பண்ணாமலும் கூட போகலாம், ரிஜெக்ட் கூட ஆகலாம். அதுக்காக நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு
எடுத்துகிட்டு போகிறது நல்லது. பாஸ்போர்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே அங்கே இருக்கிறது நல்லது. உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட பேட்ச் நம்பர் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். பேட்ச் நம்பர் படி தான் அனுப்புவாங்க. உங்களுக்குன்னு ஒரு 8 o'clock to 8:30 வரைக்கும் உங்களுக்கு டைம் போட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு சேம் பேட்ச்லேயே வந்து ஒரு 10 பேரோ 15 பேரோ இருப்பாங்க. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ஆஃபீஸ்க்குள்ளே ஒவ்வொரு பேட்சாக தான் அனுப்புவாங்க. ஸோ உங்கள் பேட்சோடு நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களோட வெரிஃபிகேஷன் கரெக்ட் டைமில் நடக்கும். வெரிஃபிகேஷன் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே உங்களோட சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு எதெல்லாம் சேமாக இருக்குது எதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதெல்லாம் பின் பண்ணி உங்ககிட்ட கொடுப்பாங்க. என்ட்ரன்ஸில் என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கிற மாதிரி உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸில் இருக்கா இல்லை எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ எதெல்லாம் கரெக்டாக இருக்கோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு ஜெராக்ஸோட சேர்த்து அட்டாச் பண்ணி பின் பண்ணி கொடுப்பாங்க. ஜெராக்ஸ் ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் முன்கூட்டியே போயிருக்கணும்னு சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஒரு 30 minutes ஆர் 1 ஹவருக்கு முன்னாடி போயிருக்கிறது நல்லது. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் எதுவும் தேவையில்லை. சப்போஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுனாலும் எடுத்துகிட்டு போங்க. பட் எதுவும் தேவையில்லை. நான் அப்ளை பண்ணும்போது என்கிட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எதுவுமே கேட்கல. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் கவுண்டரில் வந்து உங்களோட ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோ தான் உங்களோட பாஸ்போர்ட்டில் வரப்போகுது. எப்படி இருந்தாலும் உங்கள் ஆதார் கார்டில் ஃபோட்டோ எப்படி இருக்கோ அந்த குவாலிட்டியில் தான் வந்து பாஸ்போர்ட்டில் வரும். அண்டு உங்களோட ஷோல்டர் வரைக்கும் தான் வந்து அவங்க கவர் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸிங்லாம் பெருசாக அதில் தெரியாது. சம் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து பேன் கார்டு வந்து வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் நான் எடுத்துகிட்டு போனப்போ அக்செப்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன் ஹாலுக்குள்ளே போனதோடவே அங்கே ஏபிசிடின்னு சொல்லிட்டு கவுண்டர்ஸ் இருக்கும். உள்ளே டிவி மாதிரி இருக்கிற டிஸ்பிளேல உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ஷோ ஆகுறப்ப நீங்கள் எந்த கவுண்டருக்கு நேராக ஷோ ஆகுதுன்னு பார்த்துட்டு அங்கே போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் அதை கவனிக்கலைன்னா அந்த கவுண்டர்லேருந்து உங்களை கூப்பிடுவாங்க. உங்கள் நேம் சொல்லி கூப்பிடுவாங்க, இல்லைன்னா நம்பர் சொல்லி கூப்பிடுவாங்க. உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் எந்த கவுண்டரில் ஷோ ஆகுதோ அந்த கவுண்டரில் போயிட்டு உங்களோட ஒரிஜினல் அண்ட் ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் வாங்கி செக் பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் மட்டும் அவங்க வச்சுக்கிட்டு ஒரிஜினலை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு கவுண்டர்லையும் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3 to 4 கவுண்டர்ஸ் உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் போயிட்டு உங்களோட ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட சம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஸ்டின் கேட்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு கவுண்டர்லையும் உங்களோட வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சைன் போட்டுட்டு வரணும். லாஸ்ட் கவுண்டர் தான் உங்களோட ஃபோட்டோ எடுக்கிற கவுண்டர். உங்கள் சர்டிஃபிகேட்டில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, மேட்ச் ஆகுது, மிஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் வந்து ஒரு 10 minutes கூட எடுக்காது, சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதே கவுண்டரில் உங்களோட பாஸ்போர்ட் கவர் வச்சு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களை கண்டிப்பாக வாங்கிக்கணும், நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களை இஷ்டம். நீங்கள் வாங்குறதும் வாங்காத உங்களோட இஷ்டம். வற்புறுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக வாங்காதீங்க. உங்களுக்கு நீட் இருக்குது அப்படின்னா மட்டும் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுறது நல்லது. வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு ஃபார்மில் 2 சைன் வாங்கிட்டு அவங்க ஒரு பாதி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஒரு பாதியை கொடுத்துருவாங்க. அந்த காப்பி நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும்போது அதை காமிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன்னா ஒரு 1 வீக்கில் அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்களை வர சொல்லி கால் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க வந்தாங்கன்னா ஒரு 500 ரூபா ப்ராசஸிங் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கால் வருது போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லி அப்படின்னா நீங்கள் போனீங்கன்னா ஒரு 250 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் அங்கே கொண்டு போன ஜெராக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும். நீங்கள் அதில் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. போலீஸ் வெரிஃபிகேஷன்னா உங்கள் சைடில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, உங்கள் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அந்த மாதிரி சொல்லி செக் பண்ணுவாங்க. அதுக்கு தான் உங்களோட ஒரிஜினல்ஸ் காப்பி கேட்பாங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா வந்து உங்களோட ஒரிஜினல் அண்டு ஜெராக்ஸ் வச்சு ஸ்கேன் காப்பி எடுத்துக்குவாங்க. அண்ட் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கூட கேட்பாங்க. அதில் ஒரு செட் அவங்க எடுத்துக்குவாங்க. இந்த ப்ராசஸ் ஒரு 10 minutes கூட எடுக்காது. சீக்கிரமாக ப்ராசஸ் முடிச்சுட்டு உங்களை அனுப்பிச்சி வச்சுருவாங்க. போலீஸ் வெரிஃபிகேஷன் முடித்த ஒரு 15 நாளில் உங்களோட பாஸ்போர்ட் உங்கள் கைக்கு வந்துடும். ஒரு 15 நாள்லேருந்து ஒரு 20 நாள் கூட ஆகலாம். பாஸ்போர்ட் கையில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஜாப் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தட், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.